தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகியுள்ள பராசக்தி திரைப்படம் உலகெங்கும் உள்ள திரையரங்குகளில் வெளியான நிலையில் மதுரை பழனி ஆறுமுகம் திரையரங்கில் ஆட்டம் பாட்டம் என்று பராசக்தியை கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். நீங்க இருக்கக்கூடிய திரையரங்கில் கொண்டாட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது? ரசிகர்களின் கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது? நிச்சயமாக தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி அனுப்பானடி பழனி அருமா திரையரங்கம் பகுதி. தமிழகம் முழுவதும் உள்ள உலகம் முழுவதும் பராசக்தி திரைப்படம் இன்று வெளியாக இருக்கிறது. அந்த படத்தை பார்ப்பதற்காக ரசிகர்கள் காலை முதலே ஆர்வமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நடிகர் சிவகார்த்திகேயன் 25வது திரைப்படமான பராசக்தி இன்று உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. இறுதி சுற்று மற்றும் சூறைப்போற்று திரைப்படங்களை இயக்கிய சுதா கொங்கரா இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். சிவகார்த்திகேயனோடு ஜெயம் ரவி, அத்வாரா, ஸ்ரீலலா ஆகியோர் நடித்துள்ள இந்த திரைப்படம் 1965 நடந்த உண்மை சம்பவமான இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதை என்பதால் ரசிகர்கள் மத்தியில் இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் மதுரை அனுப்பானடி பகுதியில் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இந்த படத்தை பார்ப்பதற்காக காலை முதலே திரையரங்கிற்கு வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிவகார்த்திகேயன் கட்டவுட்டர்களுக்கு மாலை அணிவித்தும் பாலாபிஷேகம் செய்தும் நடனமாடியும் இந்த படத்தை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். தொடர்ந்து ரசிகர்கள் காலை முதலே இந்த படத்தை பார்ப்பதற்கு ஆர்வமுடன் மதுரையில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரையில் மட்டும் 18 திரையரங்குகளில் இந்த படம் வெளியாக இருக்கிறது. சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் உற்சாகமாக இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.